வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். டிக்டாக் காணொளி தொடர்பாக ஜம்ரி வினோத்திடம் பினாங்கு போலீசார் விசாரணை. பகைமையை வளர்க்கும் உள்ளடக்கங்களை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத்திடம் பினாங்கு மாநில போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டிக்டாக் நேரலை ஒன்றில் மிரட்டல், தூண்டுதல், அவமதிப்பு மற்றும் இனப்பாகுபாட்டை தூண்டும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் அவரிடம் இவ்விசாரணையானது மேற்கொள்ளப்படுகின்றது. அக்காணொலி தொடர்பாக கடந்த மார்ச் 8ஆம் தேதி போலீசில் அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் அசிசி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஜம்ரி வினோத் மீது தேச நிந்தனை, அமைதியை சீர்குலைக்கும் வகையில் திட்டமிட்டு அவமதிப்பு செய்தல் மற்றும் இணையதளத்தில் தவறான முறையில் இழிவாக பேசுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. அதேவேளையில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், உணர்வுகளை தூண்டும் உள்ளடக்கங்கள் அல்லது இனங்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையில் பகையை ஏற்படுத்தக்கூடிய ஊகங்கள் போன்றவற்றை பொதுமக்கள் யாரும் வெளியிடவோ பரப்பவோ கூடாது என்றும் அசிசி இஸ்மாயில் எச்சரித்துள்ளார். இதனிடையே கடந்த மார்ச் 7ஆம் தேதி புகிட் முர்தாஜாமில் தனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் தனது வாகனம் சேதமடைந்ததாகவும் ஜம்ரி வினோத் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் இத்தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக இன்று அதிகாலை போலீசில் சரணடைந்த 4 பேர் 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வரும் மார்ச் 18ஆம் தேதி கூடுதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த கூடுதல் விடுமுறையானது ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ரமலான் பண்டிகையை வரவேற்க தயாராகும் வகையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 கல்வி ஆண்டுக்கான கல்வி அட்டவணையின்படி குழு ஏ பள்ளிகளுக்கு மார்ச் 19ஆம் தேதி ஒரு நாள் கூடுதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் குழு பி பள்ளிகளுக்கு மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய 2 நாட்களுக்கு கூடுதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் விடுமுறையின் மூலம் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சிறப்பான முறையில் ரமலான் பண்டிகையை கொண்டாட தயாராகுவதற்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்றும் கல்வி சமூகத்தின் நலனை முன்னிலைப்படுத்தும் முயற்சியாக இது அமைந்துள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் இன மற்றும் மத ரீதியிலான தூண்டுதல்களை ஏற்படுத்தும் நபர்கள் தொடர்பான விவகாரம் நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் எழுப்பப்படும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்பதை அவர் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என்றாலும் இந்த விவகாரம் தீவிரமாக விவாதிக்கப்படும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் சில தரப்பினரால் திட்டமிட்டு தூண்டப்படும் இனவாத போக்குகள் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். இத்தகைய செயல்களில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் ஏற்கனவே கைது செய்துள்ளதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அதேவேளையில் போலீசார் விசாரணை நடத்துவதற்கும் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் நாம் போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்பதை மலேசிய மக்கள் அனைவருமே அறிவர் என்று குறிப்பிட்டுள்ள ரமணன், பெயர் குறிப்பிட்டு மேலும் அவர்களுக்கு விளம்பரம் தேடித்தர விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இனம் மற்றும் சமயம் சார்ந்த விவகாரங்களில் மக்களின் உணர்வுகளை தூண்டும் நிகழ்வுகள் அதிகரித்து வருவது ஒரு சமூக பிரச்சினை என்பது மட்டுமல்லாமல் பலவீனமான, தீர்மானமற்ற நிர்வாகத்தின் அப்பட்டமான அறிகுறிகள் என கொத்தகுமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் விமர்சித்துள்ளார். உள்துறை அமைச்சும் மலேசிய போலீஸ் படையும் இனி வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்துவிடாமல் நாட்டின் ஒற்றுமை மற்றும் சமூக அமைதியை பாதுகாக்க தேவையான கடுமையான சட்ட அமலாக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புனித நூல்களை அவமதிப்பது, தெய்வங்களை இழிவுபடுத்துவது போன்ற செயல்களை சிலர் தைரியமாக மேற்கொள்ளும் ஆபத்தான போக்கு தற்போது உருவாகி வருவதை நாம் காண்கிறோம். ஆனால் இதைவிட மிக கவலைக்கிடமான நிலை என்னவென்றால் இத்தகைய சம்பவங்களில் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க தவறி இருப்பதையும் பிரகாஷ் சம்புநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மற்றும் ஐஜிபி முகமது கலீத் இஸ்மாயில் ஆகியோர் வெறும் எச்சரிக்கைகள் மட்டும் வழங்குவதை விட செயலில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரகாஷ் சம்புநாதன் வலியுறுத்தியுள்ளார்.
வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் லிண்டோங் கர்ஜாயா மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வீரா திட்டத்தின் மூலம் சுமார் 5000 முன்னாள் ஆயுதப்படை வீரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டமானது இவ்வாண்டில் விரிவுபடுத்தப்பட்டு சுமார் 2500க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்களை சென்றடையும் வகையில் செயல்படுத்தப்படும் என்றும் குறைந்தபட்சமாக 45 விழுக்காடு வேலை வாய்ப்பு வழங்கும் இலக்கை அடைவதே நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் மனிதவள அமைச்சின் நோக்கமானது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மட்டுமல்லாது முன்னாள் ராணுவ வீரர்களின் திறன்கள் மற்றும் ஒழுக்கத்திற்கு ஏற்ப அவர்களுக்குரிய மரியாதையான ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வதாக என்றும் ரமணன் விளக்கமளித்துள்ளார். மேலும் அவர்களை பணியில் அமர்த்துவதன் மூலம் தொழில்துறைகள் திறமையான மற்றும் கட்டுப்பாடான பணியாளர்களை பெறுகின்றன. இதனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீதான சார்பை குறைக்கும் ஒரு உத்தியாக இது அமைவதையும் ரமணன் சுட்டிக்காட்டியுள்ளார். பெர்சாத்து கட்சியின் மகளிர் பிரிவு தலைவரான மாஸ் எர்மியாத்தி சம்சுடின் கட்சியின் அரசியலமைப்பு மற்றும் ஒழுக்க விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 2 தேர்தல் காலங்களுக்கு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் இடைநீக்க அறிவிப்பை பகிர்ந்துள்ள மாஸ் எர்மியாத்தி கட்சியின் அரசியலமைப்பு பிரிவு 914 மற்றும் உறுப்பினர்களுக்கான ஒழுக்கம் மற்றும் நடத்தை விதிமுறைகளின் அடிப்படையில் தாம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பெர்சாத்து கட்சியின் உதவி தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் ரோனால்ட் கியாண்டியும் 2 தேர்தல் காலங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த இரு இடைநீக்கமும் உடனடியாக அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. தெலோ இந்தான் பகுதியில் நேற்று நிகழ்ந்த தொழிற்பயிற்சி கல்லூரி மாணவர் மரணம் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக 2 பனை எண்ணெய் தோட்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 18 வயதுடைய அடஹம் ஃபைசால் என்ற அம்மாணவர் கழுத்து பகுதியில் அரிவாள் போன்ற கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிர் இழந்ததாக நம்பப்படுகின்றது. இன்று தொடங்கி வரும் திங்கட்கிழமை வரை இந்த தடுப்பு காவலானது அமலில் இருக்கும் என தெலோ இந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி நைடாத்துல் அதிரா அஸ்மான் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக 39 மற்றும் 52 வயதுடைய 2 சந்தேக நபர்களும் இன்று காலை 9 மணியளவில் போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக ஹிலிர்பெரா மாவட்ட போலீஸ் தலைவர் பக்ரி ஜைனால் அபிடின் தெரிவித்துள்ளார். யூனிவர்சிட்டி சுல்தான் ஜைனால் அபிடின் பல்கலைக்கழகத்தின் பெசுட் வளாகத்தில் பணியாற்றி வந்த விரிவுரையாளர் ஒருவர் கம்போங் குலாம் எம்மாஸ் பகுதியில் உள்ள தனது வாடகை வீட்டில் உயிர் இழந்த நிலையில் கண்டறியப்பட்டுள்ளார். 49 வயதான தாஜுல் ஆஃபிப் அப்துல்லா முந்தைய நாளில் பணிக்கு வராததால் அவர் குறித்து கவலையடைந்த பணியாளர்கள் 2 வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் இறந்தது தெரியவந்துள்ளது. அந்த விரிவுரையாளரின் சடலமானது கண்டறியப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே அவர் உயிர் இழந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக பெசுட் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ரோசாய்மி அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். இதனிடையே சவ பரிசோதனையில் எந்தவித குற்றச் செயல்களும் நடக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே இதய பிரச்சினை கொண்ட தாஜுல் ஆஃபிப் அதன் காரணமாக உயிர் இழந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. KLIA விமான நிலையத்தின் 3வது ஓடுபாதையின் மேம்பாட்டு பணிகள் திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே நிறைவடைந்ததால் 7 நாட்களுக்கு முன்பே முழுமையான செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 24 முதல் 26ஆம் தேதி வரையில் ஓடுபாதையானது முழுமையாக மூடப்பட்ட நிலையில் இந்த மேம்பாட்டு பணிகளானது தொடங்கப்பட்டதாக KLIA நிர்வாகம் தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் மீதமுள்ள பணிகள் தொடர்ந்த போது குறைக்கப்பட்ட அமைப்பின் மூலமாக விமான புறப்பாடுகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் மார்ச் 17ஆம் தேதி மீண்டும் திறக்க திட்டமிடப்பட்டிருந்த ஓடுபாதையானது 7 நாட்களுக்கு முன்பே முழுமையாக செயல்பட தொடங்கிவிட்டதாகவும் KLIA நிர்வாகம் அறிவித்துள்ளது. சபா மாநிலத்தில் உள்ள கொத்தமருடு, பைத்தான் மற்றும் பித்தாஸ் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இன்று மாலை 4:20 மணி நிலவரப்படி மொத்தம் 418 பேர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுக்களால் பேரிடர் நிலையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தின் தகவல் தளத்தின்படி கொத்தமருடு மாவட்டத்தில் 398 பேர் நிவாரண மையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
பைத்தான் மற்றும் பீத்தாஸ் மாவட்டங்களில் தலா 10 பேர் பாதுகாப்பான தங்கும் இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சரவா மாநிலத்தின் கூச்சிங் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் 38 பேர் இன்னும் ஒரு நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்தியாவில் வர்த்தக எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இன்று முதல் உணவகங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மட்டுமே வர்த்தக எரிவாயு சிலிண்டர்கள் கையிருப்பு இருப்பதால் விரைவில் தமிழகத்திலும் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்காசிய போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய் மற்றும் எரிபொருள்கள் விநியோகமானது கடந்த 1 வாரத்திற்கு மேலாக தடைபட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. உலக சந்தையில் ஏற்பட்டிருக்கும் எரிபொருள் தட்டுப்பாடானது இந்திய சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவுக்கு தேவையான பெரும்பாலான கச்சா எண்ணெய் வளைகுடாவில் இருந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் கொண்டு வரப்படுவது குறிப்பிடத்தக்கது. சபா பர்னாம் சுங்காய் ஐர் தவார் பகுதியில் நேற்று இரவு தராவே தொழுகைக்காக மோட்டார் சைக்கிளில் சென்ற 14 வயது மாணவர் ஒருவர் பின்னால் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதியதில் உயிரிழந்தார். ஜலான் கம்போங் டத்து ஹொர்மான் அருகே நிகழ்ந்த இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த அந்த மாணவர் சபா பர்னாம் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி இரவு 9:14 மணியளவில் காலமானார். இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தை நேரில் கண்ட சாட்சிகள் யாரேனும் இருந்தால் தகவல் வழங்கி விசாரணைக்கு உதவுமாறு சபா பர்னாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் மட் யூசுப் அமாட் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.